வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட சற்று நேரம் எல்லாரும் எழும்பி நின்று அவரை ஆராதிக்கும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். அவர் இல்லாத ஒரு வாழ்வை நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. அவர் நம்முடைய ஆத்ம மணாளன். மேகத்தில் ஒரு நாள் அவர் வரும்போது அவரோடு கூட போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் சற்று முன்பு பாடின அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிற காரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆத்ம மணவாளனை நம்முடைய ஆவி ஆத்மா சர்வத்தோடு கூட சேர்ந்து முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் சற்று நேரம் நாம் ஆராதிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி அவரை உளமாற நாம் துதித்து நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை மன்னித்து வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் உங்களை என்னை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் நமக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அவருடைய சிலுவையின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய சிலுவையின் அன்பு தம்மையே முழுமையாக நமக்கு கையளித்த ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷியும் செய்ய முடியாத ஒன்றை இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்து பாவமில்லாத அவர் நமக்காக பாவத்தின் அகோரத்தின் வழியாக கடந்து சென்று நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்துல அவர் போயிருந்து அவர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் தம்மேல் விழப்பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை உணர்ந்த பிள்ளைகளாய் மாறிடாய மாநேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதேங்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக நாம் பாடுவோம். அல்லேலூயா. மாறிடாரியம்மா நேசரே, மாறாதவர் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிலே. மாறிடார் நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தாம் உள்ளம் போல நேசித்ததனா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஆமே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எங்கள் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை
துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவன் காபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரை மாத்தியிலோ, தேவன் காபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரை மாத்தியிலோ, தேவன் தாமாவதோ தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமாவதோ தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, சின்ன ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே நம் ஜனங்களின் தாகம் நீக்கும் சுத்த ஜீவனாதியும் அவரே. ஜீவனாலே ஜீவனாலே நம் ஜனங்களின் தாகம் நீக்கும் சுத்த ஜீவனாதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க,
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் போதுமானவராய் நெருக்கப்படுகிற நாட்களில் நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலும் வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரையும் உம்மை ஆராதித்து பாட முடியாமல் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற வேதனை நிமித்தம் அதை ஒரு அவமானமாக எண்ணினவர்களாக, ஆண்டவரே, இதோ மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உள்ளத்திலே பயத்தோடு கூட எதிர்கால நடுக்கத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார். நீர் எங்கள் முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், கரம் பற்றி நடத்துகிற ஆண்டவர். எங்கள் வாழ்க்கை வெட்டாந்தரையாய் இருந்தாலும் அவாந்தர வெளியாக இருந்தாலும் நீர் தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். இந்த கால வேளையில் என் வாழ்க்கை ஒரு வனாந்திரமாய் மாறிவிட்டது, என் வாழ்க்கை ஒரு அவாந்திர வழியாய் மாறிவிட்டது, என் வாழ்க்கை ஒரு பாலைவனமாய் மாறிவிட்டது, இதோ என் வாழ்க்கையின் சூழ்நிலை நிமித்தமாக இதோ நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லி உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் பேசுவீராக. இந்த கால வேளையில், இந்த ஆறான வேளையில் நீர் பேசுவீராக. என்னுடைய முகத்தில் வழிகிற கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஆண்டவர் நீர். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்களை விட்டு நீக்காமல் இருக்கிற தெய்வம் நீர். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை சோர்வுகளை நீக்கி உற்சாக ஆவியாங்களை தாங்குகிற தேவன் நீர். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே சோர்வுகள் நிமித்தமாக, அசதிகள் நிமித்தமாக, பலவீனங்கள் நிமித்தமாக, மற்றவர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தட்டி எழுப்புவீராக. இதோ உம்மண்டை வருகிற பிள்ளைகளை புறம்பே தள்ளாத ஆண்டவர், இதோ உம்மண்டை வரும் பொழுது அவருடைய சூழ்நிலையை முற்றிலும் மாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்திலேயே நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார், நம்மை கரம் பற்றி நடத்துவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாடி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாடி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். பாவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். பாவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் சோர்ந்து போறவருக்கு சத்துவத்தையும் பலத்தையும் பெருக செய்கிற ஆண்டவர், சோர்ந்து போனவர்களையும் இழைத்து போனவர்களுக்கும் பலனை கொடுக்கிற ஆண்டவர். இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சோர்வோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை வெளியே கொண்டு வரும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூரிய செடியின் அனுபவங்களை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. நீரே அவர்களுக்கு போதுமானதாக இருந்து இந்த ஆறான்ல உம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால், கர்த்தருடைய ஆவியினால் ஒரு விடுதலையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
உம்மிடை வந்த பத்திமை கூட இருக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர், உம்மிடத்துல வந்த குற்றவாளிகளை சொசமாக்கிற ஆண்டவர், உம்மிடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலாய் நீர் இந்த வேளைகளை தொட்டு ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாய் நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றியே என்னை தாங்கிடுவான். தேவனே ராஜனே தேற்றியே என்னை தாங்கிடுவான். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு வராந்திரமும் வறண்ட நிலமும் புஷ்பத்தை போல செழிக்கட்டும் ஆண்டவரே. நான் நம்பிடுவேன். விசாரிக்கிற ஆண்டவர், பாரதம் சுமக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிற பாரத்தை உண்மையில வைத்து உம்மண்டை சேர்ந்து உம்மிடத்துல கற்றுக்கொள்ள கிருபை தார். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். அன்பின் ஆண்டவரே, எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், முழுமையாய் ஒப்பு கொடுத்து வறுமையாக்குகிறோம். நீரே இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது என்னோடு எங்களோடு பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தார் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கனியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். கடந்த மாதம் கடைசியில் ஜூன் 29 எதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி போன மாதத்தின் கடைசியில் தியானித்தோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். கனியுள்ள வாழ்க்கை நாம் எல்லோருமே விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. மரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் எல்லா மரங்களுக்கும் ஒரு முகாந்திரம் இருப்பதை அறிந்திருக்கிறோம். அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் உண்டு. ஒரு மரத்தை நாம் வைத்து அதை உருவாக்குறோம் என்று சொன்னால் ஏற்ற நாட்களில் நல்ல ஒரு கனி தர வேண்டும். ஒரு மாமரத்தை வைக்கிறோம் என்றால் ஏற்ற நாட்களில் நல்ல மாம்பழங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒரு பலாமரத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் ஏற்ற நாட்களில் நல்ல பலாப்பழங்கள் கிடைக்க வேண்டும். ஒரு வாழை மரத்தை வைக்கிறோம் என்றால் ஏற்ற நாட்களில் நல்ல வாழைப்பழம் நாம் சாப்பிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நாம் மரங்களை வைக்கிறோம். அதை போலத்தான் ஆண்டவர் நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படியாக நம்மை ஆண்டவர் நம்மிடத்திலும் அவர் விருப்பமாய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, அவருக்கு நாம் கனி கொடுக்கிற ஒரு
தேவ பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் கனியை தேடி போன அத்திமரம் கனி காணாதபடினாலே ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தையும் கனி தேடுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். என் மகன் என் மகள் கனி கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் ஆர்வமாய் ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கிறார். 3 வருடமாக ஒரு மரத்தை பார்த்ததை நாம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3 வருடமாக இந்த மரம் கனி கொடுக்கவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை கெடுக்கிறேன்னு சொன்னபோது இந்த தோட்டக்காரன் சொன்னார், இந்த 1 வருடம் இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், நல்ல உரம் போட்டு வளர்க்கிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் தரித்து போடலாம் என்று சொல்வது போல நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலே நோக்கமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தேவனுக்கு மகிமையாக ஒரு கனியுள்ள ஜீவியம் செய்ய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் உலகம், சுயம் இவைகள் நிமித்தமாக நாம் அநேக நேரத்தில் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய நாம் இந்த உலகத்திற்கும் நமக்கும் பிரயோஜனப்பட்டவர்களாய் நாம் போய் தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். யார் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? கனி கொடுத்து யார் தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? சுருக்கமாய் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க ஆசிக்கிறேன். 1ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் உட்காராமலும் பிரியமாயிருந்து பாக்கியவான், நடப்பட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களிலே நாம் எங்கிருந்தெல்லாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. உலகம், பாவம் இவைகளிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாய் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பிரியமாய் இருக்கும்போது கனி கொடுக்க முடியும் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்க மரத்தை போல இருப்பான். அப்போ எதிலிருந்து நாம் பிரிய வேண்டும்? துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் இவர்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பெற வேண்டும். 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், நாம் என்ன பண்ணக்கூடாது, இங்கே நடக்கக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியின் வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது. நடந்து நின்று உட்கார்கிற இந்த காரியம் உலகத்தோடு நம்மை கொண்டு போய் விடும். ஆனால் இந்த காரியத்தில் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வேதத்தின் மேலே பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு என்று சொல்லி கனி கொடுக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் இந்த ஆலோசனை, இந்த வழி, இந்த கூட்டம் நமக்கு சரியாக இருக்காது என்பதை அறிந்து, இந்த துன்மார்க்கர், இந்த பாவிகள், இந்த பரியாசக்காரர்கள் இவர்களின் கூட்டம் நமக்கு சரியாக இருக்காது என்பதை அறிந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் மாறும்பொழுது கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானிக்கும்போது கர்த்தருடைய வேதத்தை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நாம் அறிவடைகிறோம். கற்றுக்கொண்டு அறிவடைந்து நாம் பிறருக்கு அதை நாம் சொல்லக்கூடிய விதத்தில் அந்த வார்த்தையை நாம் தேறுகிறவர்களாக காணப்படுகிறோம்.
அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற அனுபவம் நம் மனதிலே இருக்கும் பொழுது நாம் அதிலே அதிகமாக நிறைந்து நாம் பேசுகிற வார்த்தையில் ஆண்டவருடைய வசனத்தை நிறைத்து நாம் பேசுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்வார்கள். நம்முடைய மனது ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும்போது, அவரை தியானிக்கிற தியானத்தினாலே, நம்முடைய இருதயத்தை அவருடைய சத்திய வசனத்தினாலே நாம் நிரப்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வார்த்தையிலே ஒரு கனியை வெளிப்படுத்துகிறார். நாம் பேசும்போது மற்றவர்களுக்கு ஒரு கனியை சாப்பிடும் பொழுது, ஒரு மாம்பழத்தை அல்லது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது எப்படி அவர்கள் அதோட ருசியை உணர்ந்து சாப்பிடுகிறார்களோ, அதை போல நம்முடைய பேச்சில் அப்படியே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிரப்பி வைக்கிறபடினாலே அவர்கள் அந்த வார்த்தை நிமித்தம் ஒரு நம்மிடத்தில் வெளிப்படுகிற கனியை புசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் நாம் எவ்வளோ தூரம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். இரவும் பகலும் என்று சொல்லும் பொழுது நாம் எல்லா நேரத்திலும் வாசித்து கொண்டிருப்பதில் அர்த்தம். இரவும் பகலும் என்று சொல்லும் பொழுது நாம் வாசித்த வசனங்களை நாம் யோசிப்பது, நாம் திரும்ப அதை மனதிலே போட்டு தியானிக்கிற அந்த நேரம் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட பிள்ளைகள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர் இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே அவருடைய ஜீவியம் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அநேகர் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற, இந்த உலகத்தின் காரியங்களில் நிறைந்திருக்கிற அப்படிப்பட்ட மக்களோடு தாங்கள் பேசிக்கொண்டே இருப்பதனாலே அவருடைய உள்ளமும் அவருடைய மனதும் இந்த உலக காரியங்களாலே, உலக சிற்றின்பங்களினாலே, உலகத்தில் அவர்கள் காண்கிற கண்ணின் காட்சிகளினாலே அவருடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. அப்படி அவர்கள் நிறைந்திருக்கிறபடினாலே வேத தியானம் அவர்களுக்குள்ளே இல்லாதபடினாலே அவர்கள் மற்றவர்களை குறை கூறக்கூடிய ஒரு நிலையிலும், மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் இதோ ரொம்ப வருத்தப்படுவது போல தங்களை அந்த சூழலில் ரொம்ப அந்த காரியங்களையே சொல்லி அதிலே அவர்கள் வருத்தப்படுவது போல காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய வசன தியானத்துக்கு அதிகமாய் உலக காரியங்களே நாட்டமாய் இருக்கும் பொழுது நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே ஒரு கனியை நாம் காண முடியாது. ஒரு கிறிஸ்தவ கனியாகிய அந்த ஆவின் கனியை, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஈச்சி அடக்கம். எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த வேத தியானம் குறைகிறதோ இந்த கனி அவனுக்குள்ளே வெளிப்படாமல் போய்விடும். இந்த கனியிலே அவன் குறைபட ஆரம்பித்து விடுவான். எப்பொழுது எதையோ பறிகொடுத்தது போல, எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் இதோ தன்னை நேசிக்க யாருமே இல்லை என்பது போல அவருடைய வாழ்க்கையிலே இந்த சொல்லப்பட்ட இந்த ஆவியின் கனி, இந்த குணாதிசயம் தங்கள் வாழ்க்கையை விட்டு எடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பார்கள். மாம்சத்தின் அந்த கிரியைகள் கலாத்தியரில் அதே 5ஆம் அதிகாரத்தில் அதுக்கு மேலே உள்ள வசனங்களில் 20, 19, 20, 21 சொல்லப்பட்டிருக்கிற அவைகளை அவர்கள் அதிகமாய் தங்களுக்குள்ளாக வைத்து கொண்டிருப்பார்கள். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே பெருகாதபடிக்கு ஆவின் கனி நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் சம்பூர்ணமாய் விளங்கக்கூடிய விதத்திலே நாம் செயல்பட வேண்டும். ஆகையினாலே முதலாவதாக கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வேத தியானம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது உண்மையாகவே நம்முடைய வார்த்தையில் ஒரு கனி வெளிப்படும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். நம்முடைய செயலில்
ஒரு கனி வெளிப்படும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அது மாறாமல் இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். ஆகவே ஆண்டவரே, வேத தியானத்தில் நான் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய விதத்தில் என் ஜீவியத்தை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். நீங்கள் நானும் பாவ கனிகளை அல்ல, ஆவியின் கனியை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், பிச்சையான கசப்பான கனிகளை அல்ல, மதுரமான கனியை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். ரெண்டாவதாக, கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்கும்போது நாம் எப்படிப்பட்ட இடத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்க வேண்டுமாம்? 92ஆம் சங்கீதம் 13, 14, 15 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யார் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த மதுரவாயல் தூய திருத்துவ தேவாலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறோம். நாம் சில வருடங்களாக, 10 வருடங்களாக, 20, 30, 40, 50 என்று சொல்லி நாம் இந்த வருடங்களாக இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம். எதற்காக? முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் முதிர் வயது அடைய அடைய சரீரத்தில் பலனை இழக்கிறான், அழகை இழக்கிறான், அறிவை இழக்கிறான், உணர்வை இழந்து கொண்டே வருகிறான். ஆனால் உள்ளான மனுஷன்லையோ அவன் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த ஆலயம், இந்த ஜெப ஆலயம் உங்களுக்காக எனக்காக தேவன் கொடுத்த ஒரு விலையேற பெற்ற சொத்து என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு சரியான வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆலயம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விலையேற பெற்ற சொத்து என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த தேவாலயம் நமக்கு ஒரு சொத்து, இந்த வேதாகமம் நமக்கு ஒரு சொத்தாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சொத்தாக இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு சொத்தாக இருக்கிறார்கள். ஆண்டவர் தந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் நமக்கு ஒரு சொத்தாக இருக்கிறார்கள். ஆகையினாலே இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த தேவாலயத்தோடு, வேதாகமத்தோடு, தேவனுடைய ஊழியர்களோடு, விசுவாசிகளோடு, ஆண்டவரோடு நம்முடைய உறவு சரியாக இருக்கும்போது நாம் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போது போகிற வழியில் ஆசரிப்பு கூடாரங்களை அவர்கள் அங்கங்கே அவர்கள் கூடாரம் போட்டு நிறுவி அதை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு கூடாரம் அமைத்து கொள்வார்கள். அவர்களுடைய அந்த கூடாரங்களின் மையத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அவ்விதமாக ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில் மையமாக வைத்து நீங்களும் நானும் நகர்ந்து செல்வர்களாய் காணப்பட வேண்டும். ஆக இந்த சபையில் நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் எப்பொழுது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த சபையில் நான் ஒரு அனாதையா, என்னை யாருமே என்னை விசாரிக்கிறதில்லை, யாருமே என்னை கேட்கறதில்லை என்று சொல்லி நாம் எண்ண வேண்டிய அவசியமில்லை. நம் ஆண்டவர் யாரையும் அனாதையாக விடுபவர் அல்ல. அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் என் மேலே வைத்து விடு என்று சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிற அந்த ஆண்டவர் மேலே நாம் இதோ இந்த
இடத்துல வரும்போதெல்லாம், நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ கிறிஸ்தவனாக பிறந்து விட்டேன், ஆக ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்து வர வேண்டும், ஏதோ நல்லது கெட்டது என்றால் வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு ஆலயத்துக்கு ஒருபோது வரக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு வர்ற நான் இங்கே கனி கொடுக்க வேண்டும். இங்கே இதோ என்னுடைய வார்த்தையில், என்னுடைய செயல்பாட்டில் இதோ மற்றவர்கள் இனிமை அடைய வேண்டும், மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையில் இருந்து ஒரு ஊழியக்காரனாக, ஒரு விசுவாசியாக, ஒரு இசைக்கறி வாசிக்கிறவராக, ஒரு பாடல் குழந்தை பாடலை பாடுகிறவர்களாக நம்மை ஆண்டு வைத்திருக்கான்னு சொன்னால், அந்த இடத்திலிருந்து நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும். இது நம்மை உருவாக்குகிற இடம். நம்முடைய கோபத்தை, வைராக்கியத்தை, நமக்குள் இருக்கிற பெருமையை, நமக்குள் இருக்கிற பொறாமையை முழுமையாக மடிய பண்ணுகிற ஒரு இடம். இந்த இடம் நம்மை உருவாக்கி நேர்படுத்துகிற ஒரு இடம். இந்த இடம் நம்மை ஆண்டவருக்குள்ளாக திருப்புகிற, அவருக்கு நேராக திருப்புகிற ஒரு இடம். அவருக்குள்ளாக முழுமையாக மனம் திரும்ப வைக்கிற இடம். இங்கே வந்து நாம் மனம் கசந்த நிலையிலே திரும்பி போய்விடக்கூடாது. இந்த இடம் தேவனுக்கு நேராக திரும்புவது மட்டுமல்ல, பரலோகத்தின் நேராய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். ஆகலாம் இந்த இடத்திலே நீங்களும் நானும் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஏதோ ஆகாயத்தை சிலம்படிக்கிறவனாக இந்த ஆலயத்தில் வந்து போகிறவன் அல்ல, இதோ பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நாள் போக வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு பரலோக ஆராதனையை ஒவ்வொரு வாரமும் உணரக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பரிசுத்த தேவாலயம். ஆகையினாலே இந்த இடத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை அறிந்திருக்கிறோம். நம்முடைய படிப்பை வைத்து, நம்முடைய அனுபவத்தை வைத்து, நம்முடைய அறிவை வைத்து எவ்வளோ காரியங்களை அறிந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு அறிவை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய இதோ இந்த சபையை ஆண்டவர் எதற்கு நிறுவினார்? இதோ இந்த சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லியிருக்கிறார்? இந்த சபை இதோ என்னை மகிமைக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாசஸ்தலமாக, ஒரு வாசலாக இருக்கிறது, ஒரு பெத்தேலாக, ஒரு ஏல் பெத்தேலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகினாலே நாம் சபை கூடி வருதல் முக்கியம் என்பதை உணர வேண்டும். எபிரேயரில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதனால சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை பிசாசுக்கு பிடிக்காது. நீங்கள் சபைக்கு வருவதை அவன் விரும்ப மாட்டான். அதனால் சபைக்கு வரும்போது அந்த உறவு தேவனோடு வருகிறது. தேவனோடு அந்த உறவு வரும்போது அது சக விசுவாசிகளோடு கூட அந்த உறவு அது தொடர்கிறது. அதனால் இந்த உறவை அவன் விரும்ப மாட்டான். அதனால் அவன் பல விதத்தில் அதற்கு தடை செய்ய முயல்வான். நீங்களும் நான் அதை மீறி இந்த உறவில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இது நீங்களும் நானும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடம், நீங்களும் நானும் கனப்படுத்தக்கூடிய இடம். இந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிப்பது மட்டுமல்ல, அவர் தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு இதோ விசேஷ தினங்களானாலும் சரி, அர்ப்பின் பண்டிகையை வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொண்டாட இருக்கிறோம். அதற்காக நாம் ஆயத்தப்படுற நாட்களில் இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய பங்கு என்ன? ஒரு குடும்பமாக, ஒரு ஐக்கியத்தின் ஒரு உறுப்பினராக, ஒரு பிரேயர் செல்லின் பொறுப்பாளராக, இதோ ஒவ்வொரு ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்களாக எங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். கிளை சபையை நெமிலிஸ் பகுதியில், அந்த புன்னை கிராமத்தில் சீக்கிரமாய் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த இந்த இடத்துல என்னை ஆண்டவர் நாட்டியிருப்பது, இதோ சபையில்லாத அந்த இடத்திலும் இருக்கிற மக்கள் அந்த பகுதியிலே கட்டப்போகிற இந்த ஆலயத்தில் வந்து நாட்டப்பட வேண்டும், அவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட
நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஆகையினால் இந்த நாளில் நாம் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக இருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்காக இதோ வறட்சியான காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17ஆம் அதிகாரம் 7, 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ நம்ம தண்ணீரண்டை நாட்டப்பட்டவர்களாய் கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறவர்களாய் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற மலை தாட்சியான வருத்தத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உங்களையும் என்னையும் நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, அதனாலே உம்மிலே நம்பிக்கை வைத்து 7ஆம் வசனம் அதான் வாசித்தோம். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி பாக்கியவானா? அவன் நீர்க்காலிக உரமாக நடப்பட்டு ஏதோ தன் காலத்தில் என்ன பண்ண கனியை கொடுக்கிறவனாக உஷ்ட வருகை அறியாமல் என்ன பண்ணுறான்? அவன் இலை உதிரா பச்சையான மரத்தை போல் இருந்து கனி கொடுக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறும்படிதான் ஆண்டவர் நம்மை இந்த தேவாலயத்தில் நாட்டியிருக்கிறார். ஆக இதை உணர்ந்து ஆண்டவர் உமக்கென்று கனி கொடுக்கிற அந்த மேலான வாழ்க்கையை நான் உண்மையாய் உம்மை நம்பி உடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கடைசியாய் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். கடந்த மாத இறுதியில் இந்த வசனத்தை சொல்லி தான் நம்ம முடித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தியானித்தோம். நாம் கனி கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் இதை நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் அவர்களை நிலைத்திருப்பது, இயேசுவை நிலைத்திருப்பது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாகத்தான். அப்படின்ற என்ன அர்த்தம்? அவர்களை நிலைத்திருப்பது அவரோடு கூட இருக்கிற உறவிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை எந்த ஒரு சூழ்நிலையும் முறிக்காதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்மிடத்தில் வருபவர்கள் நம்முடைய வார்த்தையில் அந்த கனியை பார்க்க வேண்டும், நம்முடைய நடக்கையில் அந்த கனியை பார்க்க வேண்டும். நாம் ஒருவரை நிராகரிக்கிறவர்களாக, வெறுக்கிறவராக, அவர்களை தள்ளுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர்களை வெறுத்து விரோதித்து தள்ளுகிற நிலையிலே நாம் இருந்தால் நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகிறது. ஆகையினாலே இதோ ஆண்டவர் நிலைத்திருக்கும்போது மன்னிப்பின் கனியை நாம் மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்க முடியும். நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்கிற கனியை நாம் கொடுக்க முடியும். நாம் கர்த்தருக்குள் இயேசுக்குள் நிலைத்திருக்கும்போது அந்த ஆவியின் கனியின் அந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவதாய் நாம் காணப்படுவோம். இந்த கால வேளையில் உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க எனக்கு உதவி செய்யும். கனி கொடுப்புக்கு தடையாக இருக்கிற எல்லா குணாதிசயத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுப்போமா? தலை வணங்குவோம்.
ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய். அந்த பாடலில் அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதிலே தியானிப்பதிலே கீழே வேர் பற்றி மேலே அதனுடைய கனியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளாய் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இதோ எங்கள் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இதோ நாங்கள் உம்மோடு நிலைத்திருப்பது நிமித்தமாக கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்போது உம்மோடு உள்ள உறவில் நாங்கள் சரியாக இருப்பது போல மற்றவர்களோடு எங்களுடைய உறவில் சரியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியில் நிரப்பிடுவாய், இந்த பூமியில் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகளே, நீ வேரூன்றுவாய். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி கீழே உமக்குள்ளே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்கள் எல்லாருக்கும் கிருபை தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.